என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நிறைய இலவச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டயாலிசிஸ் சென்டர், ஆம்புலன்ஸ் சர்வீஸ். பாருங்கள், இப்போ புதுசாக நம்ம ஒரு நியூரோ ரீஹாப் சென்டர், அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த தெரப்பி சென்டர் பல ஆயிரக்கணக்கான பணங்களை அநேகர் செலவழித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது மூலமாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, சீக்கிரமாக கத்தச்சித்தமான அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு முதியோர் இல்லமும் சென்னை பல்லாவரத்தில் துவங்குவதற்கான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் இதற்கு கிட்டத்தட்ட 3 to 3.5 லட்சம் ரூபாய் எப்படியும் செலவாகிறது. எனவே நாங்கள் ஜெபத்தோடு திட்டமிட்டோம். ஒவ்வொருவருக்கும், அதாவது கடை வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்க பிஸ்னஸ் சென்டர் நிறைய ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாது? நம்முடைய திட்டங்களை அதில் போட்டு நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கடை வச்சுருந்தாலும் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சார்பில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த பெரிய கடைகள் இருந்தால், சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேளுங்க. நாம் தேவ பயத்தோடு இந்த காரியங்களை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்டியல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்க. நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் இதோ அடியேன் என்ற அந்த வார்த்தையை வைத்து தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிடித்தமான வார்த்தை. அவர் கூப்பிட்ட உடனே இதோ அடியேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறதுக்கு பாருங்களேன், அதில் ஒரு பெரிய மேன்மை இருக்குது. அதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரை மகிழ்விக்கின்ற ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை முறை நம்ம இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறோம், இதோ அடியேன். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, தாவீது சொல்றார், இதோ நான் இருக்கிறேன், இதோ அடியேன், இதோ இருக்கிறேன். அவருடைய பார்வைக்கு நலமானதை எனக்கு செய்யட்டும்னு சொன்னாரே. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை மாதிரி ஜெபிப்போம். நான் இந்த கடந்த 6 நாட்களும் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை தயவு செய்து உங்க வாழ்க்கையில அதை டெய்லி மனப்பாடம் பண்ணி அதை ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெபிக்கிற நேரம்லாம் இதோ அடியேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க பழகுங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியை நம்மளால் உணர முடியும். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்க. தமஸ்கு வீதியில சபையை துன்பப்படுத்தின அந்த சவுல் என்ற இளைஞன் ஆண்டவர் சந்தித்த உடனே ஆண்டவருக்கு தம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். பாருங்க, இந்த பகுதியில் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அனனியாவிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சவுல் என்ற ஒருவனை நீ சந்திக்கணும். உடனே அந்த அனனியாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இந்த சவுலை குறித்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்தேவானுடைய மரணத்திற்கு, அந்த இரத்த சாட்சியை அவன் மரிப்பதற்கு இந்த சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எத்தனை பேரை கொலை செய்து எத்தனை சபைகளை அவன் நாசப்படுத்தினா, அவனை போய் நான் சந்திக்கணுமா? பாருங்க, அந்த டாஸ்கை அனனியாவால் நிறைவேற்றுவதற்கு தயக்கம் அவன் யோசிக்கிறான். ஆனால் இந்த சவுலை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ தேவன் அவனை அழைக்கும் பொழுதே எப்படி அவனை அழைத்தார் பாருங்களேன். அவன் நான் பயன்படுத்த
பயன்படுத்த போகிற பாத்திரம். அவன் என்னுடைய பாத்திரம். அப்படின்னா அவருடைய பாத்திரம் அப்படின்னா அவர் குயவன். அந்த பாத்திரம் எப்படியெல்லாம் அவர் விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் வணைவதற்கு அது வளைந்து கொடுக்கும் இல்லையா? நான் இப்படிதான் இருப்பேன்னு அந்த களிமண் முரண்டு பிடித்தால் நிச்சயமா ஒரு நல்ல பாத்திரமா வராது. ஆனால் அவர் விரும்புகிறபடி வணையக்கூடிய வளைந்து கொடுத்த ஒரு பாத்திரமாக இந்த சவுல் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் வணைய விரும்புகிறார், ஆனால் வணைவதற்கு வளைந்து கொடுப்பதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். உங்களை கொண்டு எதையோ ஒன்று செய்யணும்னு சொல்லி தேவன் திட்டமிட்டுள்ளார். அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு வளைந்து கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்லி அவருடைய கையிலே இருக்கிற கனமான பாத்திரமாய் மாற நீங்கள் அவர் வணைவதற்கு வளைந்து கொடுங்கள். யாரெல்லாம் தேவனுக்கு வளைந்து கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமையான கனத்துக்குரிய பாத்திரமா வணைவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வணையும் போதே கர்த்தர் என்ன நோக்கத்தோடு திரும்ப வணைந்தார்? அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று. அவனுக்கு பாடு உண்டு அப்படின்றத கர்த்தர் அவன் அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்லிதான் அழைத்தார். சில நேரம் பாடு இருக்குன்னு சொல்லி அழைத்தா, பாடுபடணும்பா அப்படின்னு கர்த்தர் நம்மளை அழைத்தா, நம்ம அப்படி ஆண்டவர் சொன்னா, அப்படி காமிச்சா நம்மளால் வளைந்து கொடுக்க முடியுமா? வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை நேரம் நம்ம தப்பிச்சு ஓட முயற்சிப்போம்ல. ஆனால் பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஆவியானவர் சொல்ல அவன் அங்கே கீழ்ப்படிந்தான். ஆசியாவுக்கு போக ஆசை, ஆனால் கர்த்தர் தடுத்தார். பாருங்க, தேவன் தடுத்ததுக்கு அப்புறம் தேவன் எங்க போக சொல்றாரோ அங்கதான் போனான். ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பவுலும் சீலாவும் 2 பேரும் எவ்வளவாய் அடிக்கப்படுறாங்க, எவ்வளவாய் அங்கே அவர்கள் நிந்திக்கப்படுறாங்க, அடித்து சிறைச்சாலையில் வைத்து எவ்வளோ ஒரு அவமானங்கள். எங்கேயுமே பாருங்க, அந்த பாத்திரம் தேவன் வணையற்றுன்னு வளைந்து கொடுத்ததினாலே நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் கூட முறுமுறுக்கல. நான் இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இந்த சவுல் என்ற இந்த தேவ மனுஷன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார். வளைந்து கொடுக்கிறவங்களால தான் ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் நான் முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். சின்ன முள்ளு குத்துனா கூட எவ்வளோ முறுமுறுக்கிறோம்ல, சின்ன பிரச்சனைக்கு கூட தேவனிடத்தில் எவ்வளவு கேள்வி கேட்குறோம்ல. வளைந்து கொடுத்துட்டீங்களா தேவனே, நீங்கள் என்னை எப்படி வணைந்தாலும் நான் வளைந்து கொடுக்குறேன்னு இன்றைக்கே ஒப்பு கொடுக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலனுடைய சில ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தின் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். பாருங்க, நான் எல்லா ஜனங்களையும் ஆதாயமாக்கி கொள்வதற்கு என்னை நான் அடிமையாக்கிட்டேன்னு சொல்றார். நான் எல்லாருக்கும் எல்லாவுமானேன் என்று அதே 1 கொரிந்தியர் 9:22 சொல்றார். நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எவ்வளவு தூரம் அவர் வளைந்து கொடுக்கிறார் பாருங்க. இந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோன்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், இதோ அடியேன் நான் வளைந்து கொடுக்கிறேன், இதோ அடியேன் நீங்க எப்படி வேணாலும் என்ன வணைங்க. அவர் 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றார், நான் பான பலியா வார்க்கப்படுகிறேன்றார். எவ்வளவு தூரம் தன்னை வளைத்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார் பார்த்தீங்களா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு வளைந்து கொடுப்போமா? ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கட்டும். இன்னைக்கு அப்படி சொல்லி பாருங்களேன், ஆண்டவரே எப்படி வேணாலும் என்னை வணங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் மாத்திரம் அவர் கையில் எடுத்துட்டாருன்னா கனமான பாத்திரமா நம்ம நிறுத்துவார். 1 கொரிந்தியர் 9:22 இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் நம்மையும் பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மால் வணையப்படுவதற்கு எங்களை வளைத்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யும். சித்தத்துக்கு நாங்கள் வளைந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முரண்டு பிடித்து இதுதான்
எங்கள் ஆசை இதை செய்யுங்கன்னு கேட்க ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் எங்களிடத்தில் தகுதி இல்லை. நீங்கள் உங்கள் ஆசைப்படி உங்கள் சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த 7 ஆண்டவரே இதோ அடியேன் என்ற இந்த தலைப்பையும் கேட்ட தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்க ஜீவியம் மறுரூபமாகட்டும், அவங்க எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.